Hi friends, welcome back to our Tulux. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா லாஸ்ட் 2 டேஸ் எனக்கு எப்படி போச்சு அப்படினு சொல்லி தாங்க இந்த வீடியோல போய் பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா மறக்காம வந்து Subscribe பண்ணிக்கங்க, கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க vlog கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். Thursday அதுவுமா பாத்தீங்கன்னா தம்பிக்கு வந்து ஸ்கூல் இருந்துச்சுங்க Jan 2. சோ வந்து தம்பிக்காக எல்லாத்தையும் எடுத்து சமைச்சிட்டு இருந்தேன். அத்தை ஒரு சைடு வந்து மாவு ஆட்டிட்டு இருந்தாங்க. ரித்வினங்க ஸ்கூல்ல வந்து கொஞ்சம் ப்ராஜெக்ட் வர்க் கொடுத்திருந்தாங்க. பாத்தீங்கன்னா இந்த சீட் ஜெர்மினேஷன் அது கூட வந்து இந்த இந்தியா கேட், மயில் இதெல்லாம் நம்ம செஞ்சு வச்சிருக்கோம்லங்க. அதனால ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் அப்படின்றனால எல்லாம் எடுத்து வச்சலாம்னு சொல்லி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். டிஃபன் பாக்ஸுக்கு வந்து கேரட் ரைஸ் அது கூட வந்து ஸ்நாக்ஸ்க்கு ஆப்பிள் வச்சு விட்டுருந்தேன். எந்திரிச்சோன்னு இந்த வருஷத்தோட மொதல் நாள் ஸ்கூலுக்கு போகிறடா, அதனால சாமி கும்பிட்டு போடா அப்படின்னு சொன்னனால சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருக்கான். போடா டக்குன்னு. இது பேர் என்னது? லேப்டாப்பா? எவ்வளோ ஓரியாட்டம் கீழே இருக்கு, கூடைக்கடியில் இருக்கு. அப்படிதான் இந்த பிள்ளை நச்சு போட்டுச்சுமா. நல்ல வேலை. எத்தனை குஞ்சு இருக்கு? கொத்து 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 பாப்பா. கோழியாமா? என்ன தங்க பண்ற நீ? தூங்குனீல இப்ப அதுக்குள்ள எந்திரிச்சிட்டியா? கொண்டு போய் அந்த இதுல போடு போ. $8.5 கிலோ வருது. 9 கிலோ வரும். டேப்பெல்லாம் அடிச்சு 9 கிலோ இருக்கு. இந்த ஃபாடர் எங்கே போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்ராடுக்கு வந்து பேக் பண்ணியிருக்கோம். யூகேல இருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன்ல ஒரு மேடம், அவங்களுக்காக போகுது. எனக்கு ரொம்ப ஹாப்பி. அவங்க ஃபர்ஸ்ட் டைம் ஏற்கனவே வந்து ஒரு 8 மெட்டர்னிட்டி வாங்கியிருந்தாங்க. அது நம்மளோட ரீல்ஸ்லலாம் இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்கேன். 18 மெட்டர்னிட்டி வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க. குவாலிட்டி நம்மளது வந்து எக்ஸ்போர்ட் குவாலிட்டி ரொம்ப தரமாக இருக்குது அப்படின்றனால இவ்வளோ தூரம் வந்து பல்க் ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்மளோட குவாலிட்டியில் எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே இது வரைக்கும் வந்ததில் எனக்கு எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லை. ஸோ வந்து எனக்கு அந்த வரைக்கும் ரொம்ப ஏதாச்சும் கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்னாலும் அதையுமே நாங்கள் ரெட்டிஃபை பண்ணி கொடுத்துருக்கோம் இது வரைக்கும். ஸோ வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஃபாரின் ஆர்டர் நம்மளே பண்ணுறது, நாங்களே இங்கே வந்து பண்ணுறோம். இந்த ஒரு ஆர்டர் டிஸ்பேச் பண்ணிட்டு அவங்க கஸ்டமர் கையில் எவ்வளோ நாளில் போய் சேருதுன்றதை பார்த்துட்டு அங்கேருந்து அவங்கள ஒரு வீடியோஸ் வந்து ஷேர் பண்ண சொல்கிறோம். சேஃபாக வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நம்மளாலே இங்கேருந்து வந்து இன்டர்நேஷ்னல் ஆர்டர்ஸ்லாம் பண்ண முடியும் அப்படின்ற தைரியம் எனக்கு வந்துடும். ஃபஸ்ட்டு இது போய் சேரணும், நல்லபடியாக போய் சேரணும் கடவுளேன்னு. அவங்க அவங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான் ஆக்சுவலாக. அவங்க வீடியோவே அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நமக்கு இந்த அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி நம்மளை பிஸ்னஸ்க்காக இந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேம். இது வந்து நாளைக்கு போய் பழனியில் இருக்க ஹெட் போஸ்ட் ஆஃபீஸில் போடலாம் அப்படின்னு ஒரு பிளான். ஓகே, இப்போ இதுக்கு பாக்ஸ் ரெடி பண்ணுங்க. பாக்ஸ் இருக்கு இருக்கு. இந்த பாக்ஸ் வேணா, இன்னொரு பாக்ஸ் இருக்கு. கொஞ்சம் பெரிய பாக்ஸா இருந்தா கரெக்ட்டா இருக்கும். பாக்ஸ் கொஞ்சம் அடிச்சிரோம், நம்ம அடுத்ததுல பாக்ஸ் அடிப்போம் கொஞ்சம். கவரும் கேக்குறாங்க. கவர் லோக்கல்ல வந்து வாங்குறவங்களுக்கு கவர் கேக்குறாங்க, அதுவும் கொடுக்கணும். லோக்கல்லே வந்து எடுக்கறனால கவர் கேக்குறாங்க. கவரும் இல்ல, கவரும் இந்த பாக்ஸ் வேணா ரெடி பண்ணிரோம். ஈவினிங் வந்து பக்கத்தில் வந்து சந்தை எல்லாம் போட்டிருந்தாங்க. நான் வந்து இந்த வாட்டி வந்து சந்தைக்கு போக முடியல, கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்றனால. மணி வந்து போயிட்டு அவர் ஃப்ரெண்டை ட்ராப் பண்ணிட்டு வரையில் பார்த்தீங்கன்னா பலாப்பழம் வாங்கிட்டு வந்திருந்தார். என்னை வம்புழுக்கிறதுக்காகவே ஊட்டி விடுறதுக்காக எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த பிள்ளைகளுக்குலாம் கொடுக்கவே கூடாது. கடிச்சிருச்சு, இது தொக்க விழுந்துருமா. ஃப்ரைடே வந்து vlog வந்து எதுவும் எடுக்கலாங்க. நேரம் வந்து அடுத்த சாட்டர்டே தான் வந்து வீடியோவே எடுத்திருந்தேன். சாட்டர்டே பார்த்தீங்கன்னா ரித்வினுக்கு வந்து ஸ்கூல் லீவு அப்படின்றனால எந்திரிச்சது எல்லாமே ஒரு 7 மணிக்கு மேலே தான். ஏன்னா எங்கள் ஏரியாவில் வந்து குளிர் கொஞ்சம் ரொம்ப அதிகம் அப்படின்றனால பிள்ளைங்களும் கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சாங்க. இங்கே அண்ணன் ரைடு கிளம்பிட்டான், நீ கிளம்பலையா? நீ பைக் ரைடு போறியா? என்னப்பா தலை இப்படியே? நல்லாவே இல்லைப்பா. கோணமோலையே சிவி இருக்க. ஒரு 10 o'clock மேலே அப்பா
பாப்பா, தம்பி, அத்தை, மாமா எல்லாருமே வந்து ஒட்டன்துறை வந்து கிளம்பிட்டாங்க. தேங்காய் வந்து காய வச்சு வச்சுருந்தோம்லங்க, அதை வந்து எண்ணெய் ஆட்டிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. சரி நிறையா இருக்குது அப்படின்றனால கார்லேயே போய் நாங்களும் போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி தான் அவங்களும் கிளம்புனாங்க. பிள்ளைங்க உடனே நாங்கள் அபூர்வா போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கூட வந்து கிளம்புறாங்க. அப்பா வந்து அவங்க எண்ணெய் ஆட்டுற இடத்துல வந்து மாமாவையும் அத்தையும் ட்ராப் பண்ணிவிட்டு இந்த பிள்ளைங்களை கூட்டிகிட்டு நான் அபூர்வா போயிட்டு அப்படியே வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டு போகிறாங்க. வேப்பெண்ணெய் இருந்தால் அங்கே கேளுங்க, அங்கே சுத்தமான எண்ணெய் கிடைக்கும். எண்ணெய் ஆட்டுற இடத்துலயே கேட்டிங்கன்னா தருவாங்க. வேற இங்கே இல்லை, வாங்குறது கெமிக்கல் கலந்துருப்பாங்க. ஏன்னெல்லாம் புல்லுக்கா மடிக்குமான்பா ஏய், ரித்வினுக்கு என் மேலே வந்து கோவங்க. அவன் கேட்ட ட்ரெஸ்ஸு நான் போட்டு விடலை அப்படின்றதுனால வந்து கோவத்தில் வந்து என்கிட்ட நீ பேசாத போ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ நீ போவே போகாத, நீ இறங்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். உடனே வந்து நல்லா நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி தூக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான். அம்மா வரல, அம்மா வரல, போ. அம்மா வரலையா என்ன வரமாட்டியா நீயே? அம்மா வரலையா, நீ வரலையா? கண்டிப்பா வந்துருவோம். அம்மா நம்ம போலாம். மணி நாள் வந்து டியூட்டிக்கு போகையில் வந்து வண்டியிலே போயிட்டாருங்க. ரிட்டன் வந்து வரையில் வந்து செம டயர்ட் ஆயிடுச்சு. மாமா வண்டியில் தான் போயிருந்தார். எக்ஸல் அங்கே வந்து என்னால் ஓட்டிகிட்டே வர முடியல, ரொம்ப டயர்ட் ஆகிருச்சுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். வந்ததும் லேட்டு 12 ஆயிடுச்சு. அவரும் வந்தோடனே ஒரே ஒரு கொரியர் மட்டும் போஸ்ட் ஆஃபீஸில் வந்து போட சொல்லியிருந்தாங்க அந்த கஸ்டமர்ஸ். அவங்களுக்கு அண்டிகை போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போகிறதுக்காக எடுத்து கீழே வச்சுருந்தேன். மணி நான் கொண்டு போய் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்குமே பார்த்திங்கன்னா பாவக்காய் கூட்டு, அது கூட வந்து ஒயிட் ரைஸ் வந்து பருப்பு கடைஞ்சி வச்சுருந்தாங்க. அதான் மதியம் லஞ்சுக்கு வச்சுக்கிட்டோம். எண்ணெய் ஆட்டுறக்காக போயிருந்தாங்க. அந்த ஏரியாவில் வந்து சாட்டர்டே சடவுன் அப்படின்றது தெரியலை. சரி போயிட்டு சும்மா வந்து வச்சுட்டு வந்துட்டாங்க. கொஞ்ச நேரம் பிள்ளைங்களை மட்டும் விளையாட விட்டுட்டு ஈவினிங்க்கு மேலே தான் போய் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. பாப்பா இந்த குஞ்சை வந்து கோழி குஞ்சை வந்து பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போனால், பட் வந்து பெரிய கோழி இருக்கனால வந்து அதை அம்மா வந்து விடமாட்டேன் அப்படின்ட்டாங்க, கொத்திடுமோன்ட்டு. ஆனால் பாப்பா வந்து கொத்தலை. அம்மாவுக்கு அந்த கோழி குஞ்சை பிடிக்கிறதுக்கு பயம். பாப்பா பிடிச்சிக்கிட்டு இருக்கா. என் பேச்சு பிடிக்க உனக்கு பயமா இருக்கு. பாவம். என்ன இங்கே வாங்கிட்டு வந்து அம்மா முன்னாடி போண்டியா? எங்க அம்மா பாரு, எங்க ஏய் கையில் ஒன்று எடுத்து கொடுத்துரு. ஐயா கதை நினைச்சிட்டா. போச்சு போச்சு. அவங்க அம்மாவை தூக்கிக்கலைண்ணா, அவங்க அம்மா உனக்கு கொத்திரும் கண்ணு மேல. இங்க பாரு, நீ தெரிஞ்ச பிள்ளைன்றனால அந்த கோழி கொத்தாம இருக்கு. இதே வேற யாராச்சும் பிள்ளையா இருந்தா நம்ம கொத்தி இருக்கேன். யாரு நீ தெரிஞ்ச பிள்ளைன்றனால விடு தெரியுமா அவளே. காலையில் வந்து அபூர்வாக்கு வந்து போயிருந்தாங்களாங்க. அப்போ வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து மீட் பண்ணியிருப்பாங்க போல். ரித்வினையும் பாப்பா அத்தை எல்லாத்தையும் பார்த்துருப்பாங்களாட்ருக்கு. எல்லாத்தையும் நம்மளை பற்றி விசாரிச்சுட்டு எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி பார்த்துட்டு தம்பிக்காக வந்து ஏதோ சாக்லேட்டோ ஸ்நாக்ஸோ சம்திங் வாங்கி கொடுத்துருந்துருக்காங்க. அங்கேயே வந்து சாப்பிட்டுட்டு வந்தோன்னே வந்து இது மாதிரி நம்ம வீடியோஸ்லாம் பார்ப்பாங்களாமாம்மா. அவங்க வந்து என்கிட்ட பேசினாங்க, எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிலாம் கேட்டாங்கம்மா. இது மாதிரி எனக்கு வாங்கி கொடுத்துருந்தாங்கம்மா அப்படின்னு சொன்னால், சரி ஓகேடா நீ என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம்மா அப்படின்னு சொன்னால், ரிட்டன் வந்து எண்ணெய் ஆட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து ஃபோன் பண்ணியிருந்திருக்காங்க. அதனால் மணியை கூட்டிகிட்டு போய் வந்து எண்ணெயெல்லாம் தூக்கிட்டு வந்துட்டாங்க. ஆட்டின எண்ணெயெல்லாம் கிட்டத்தட்ட வந்து 30 லிட்டருக்கு மேலே வரும் அப்படின்னு சொன்னாங்க.
நைட்டுக்கு வந்து அம்மா வீட்டில் வந்து அம்மா வந்து சப்பாத்தி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மாவு மட்டும் எனக்கு பெனஞ்சு கொடுத்துருந்தாங்க. நான் வந்து உருட்டி தேய்ச்சி கொடுத்தோம் அப்படின்னா அம்மா வந்து போட்டு எடுத்துருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.